சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். யார் போன்ல? மாமா, தாத்தா, பாட்டி, இந்து அக்கா இன்னைக்கு காலையில தான் காசில ரீச் ஆனாங்களாம். ஓ, நல்ல வேலை. நானே உங்ககிட்ட எப்படி பேசுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நீயே பேசிட்ட. வெண்ணிலா, ஈஸ்வரனை பத்தி எதுவும் சொல்லல? ஆம், இல்ல மாமா, நான் எதுவுமே சொல்லல. எல்லாரும் நல்லா இருக்காங்கன்னு தான் சொல்லி வச்சிருக்கேன். அவங்க வேண்டுதலுக்காக கோவிலுக்கு போயிருக்க இந்த நேரத்துல மாமாவை பத்தி சொன்னா கோவிலுக்கு போகாம பாதையிலே திரும்ப வந்தாலும் வந்துருவாங்க. அதனாலதான் நான் சொல்லல. இல்ல, அவங்க கோயிலுக்கெல்லாம் போயிட்டு பொறுமையா வரட்டும். அதுக்குள்ள ஈஸ்வரனை நமக்கு கிடைச்சிட்டாருன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஆமா புகழ், லக்ஷ்மி ஹாஸ்பிட்டல்ல இருக்கான்ல, அவளுக்கு சாப்பாடு எடுத்துட்டு போகணும். சரிக்கா, நாங்க எடுத்துட்டு போறோம். ஏய், இவர் ஏன்டா இங்க வராரு? விடுக்கா, என்ன விஷயம் சொல்லுங்க. மாப்ள, அருவிய ஜாமீன்ல எடுக்கிறதுக்காக கோர்ட்டுக்கு போறேன். அத உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். இத பாருங்க, அருவியை ஒன்றும் ஜாமீன்ல எடுக்க தேவையில்லை. ஆமா, அவ உள்ளே கிடக்கட்டும். எவ்வளவு திமிரு இருந்தா சிவசங்கரி பேச்சு கேட்டு ஏன் தம்பியை கடத்தி சித்திரவதை பண்ணிருப்பா. அவளுக்கு கண்டிப்பா தண்டனை கிடைக்கணும். மா, எல்லாத்தையும் பார்த்த மாதிரி பேசாத. அருவியக்காவை விசாரிச்சாதான் என்ன நடந்ததுன்னு தெரியும். இல்லனா ஈஸ்வர் மாமா கண் முழிச்சா அதுக்கப்புறம் யார் இப்படி பண்ணாங்கன்னு தெரிஞ்சிரும். அதுக்கு முன்னாடி சும்மா வார்த்தையை கொட்டாத. ஏய், என்னடி, என் தம்பியை அடிச்சு போட்டு அவன் மயக்கத்துல கிடக்குறான். கொஞ்சம் கூட இரக்கமே இல்லாம அந்த அருவிக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க. உங்களுக்கெல்லாம் சூடு சொரணை எதுவுமே இல்லையாடி? உன்னெல்லாம் என் பொண்ணுன்னு சொல்லவே எனக்கு வெக்கமா இருக்கு. இருக்கா, தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா இரு. இத பாருங்க, அருவி இப்ப உள்ள இருக்கிறதுக்கு காரணமே உங்க தங்கச்சி சிவசங்கரி தான். சொல்லிக்கிட்டே இருந்தேன், என்னைக்காவது அவளால இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைல மாட்ட போறான்னு. நான் பயந்த மாதிரியே நடந்துருச்சு. ஆனா ஈஸ்வர் இப்படி பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. மாப்ள, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. என் தங்கச்சிக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அந்த நாராயணமூர்த்தி தான் ஈஸ்வர கடத்தி வச்சு சித்திரவதை பண்ணிருக்கான். அருவி மேல பழிய போடுறதுக்காக அவன் தான் மாப்ள ஈஸ்வர எங்க வீட்டுல கொண்டு வந்து போட்டிருக்கான். கொஞ்சம் நிறுத்துறீங்களா? நீங்க இப்படிதான் சொல்லுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். உங்க பேச்சு நாங்க யாருமே இங்க நம்ப தயாரா இல்ல. வந்த வேலை என்னவோ அதை பார்த்துட்டு மாப்ள, யாராவது ஒருத்தர் ஜாமீன்ல எடுத்தா போதும் மாப்ள. அதுக்காக தான் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். இந்த பாருங்க, அருவி என்னோட ஒய்ஃப். அவளை நானே ஜாமீன்ல எடுத்துக்கிறேன். அது மட்டும் இல்ல, இனிமே சிவசங்கரியோ இல்ல நீங்களோ என் குடும்ப விஷயத்துல தலையிடாதீங்க. இதுக்கப்புறம் இங்கே வராதீங்க. நீங்க கிளம்பலாம். ஐயோ மாப்ள, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்களேன். என்ன, அதான் கிளம்ப சொல்லிட்டார்ல, முதல்ல கிளம்புங்க. ரீபா, என்னடா புகழ்? டேய் பாவி, உன் தம்பி பையனு கூட பார்க்காம ஈஸ்வர சித்திரவதை பண்ணி எங்க மேல பழி போடுறதுக்காக டேய், எங்களுக்கே தெரியாம எங்க வீட்டுல கொண்டு வந்து வச்சிருக்க. நீலாம் நல்லா இருப்பியாடா? உன்னால அருவி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க தெரியுமா? உன்னை சும்மா விட கூடாதுடா. பாத்தியா? உங்களுக்கு அவ்வளவுதான் சொல்லிட்டேன். எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க முன்னாடி எங்க பிரீபா சட்டையை பிடிப்பீங்க? ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து போயிடுங்க, இல்ல மரியாதை கெட்டுறோம் சொல்லிட்டேன். என்னங்க நீங்க இப்படி எல்லாம் பண்றீங்க? மாப்ள, அருவி லாக்அப்ல இருக்கிறதுக்கு காரணமே இவன் தான். இவன் பிளான் பண்ணி தான் அருவியை சிக்க வச்சிருக்கான். இவன் ஒரு அயோக்கிய மாப்ள. இவனை நம்பாதீங்க. இவனை நம்புனீங்கன்னு வைங்க, நாளைக்கு உங்களுக்கு இதே கதிதான். இங்க பாருங்க, இப்படி எல்லாம் எமோஷனலா பேசினா நீங்க சொல்றதெல்லாம் நாங்க நம்பிடுவோம் நினைச்சிட்டீங்களா? எங்க பெரியப்பாவை பத்தி எங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்க வேலையை பார்த்துட்டு நீங்க போங்க. உங்க தங்கச்சி பண்ண தப்ப மறைக்கிறதுக்காக என் புருஷன் மேல பழி போடாதீங்க. இது அந்த ஆண்டவனுக்கே அடுக்காது. வெண்ணிலா, நீயாவது நான் சொல்றத கொஞ்சம் நம்புமா? நாங்க யாருமே ஈஸ்வருக்கு கெடுதல் நினைக்க மாட்டோமா? அருவி அங்க இருக்கும்போது இப்படி ஒரு விஷயம் நடக்க அவ விடுவாளாமா? சொல்லு.
அததான் நடத்தி காட்டிட்டாளே. மா சும்மா இருமா. அப்பா, அருவி அக்காவை பத்தி எங்களுக்கு தெரியும். ஈஸ்வர் மாமா கண்ணு முழிக்கிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. அதுக்கப்புறம் யாரு காரணம்னு தெரிஞ்சிரும். இத பாருங்க, சும்மா என் குடும்பத்துல குழப்பத்தை உண்டாக்க பார்க்காதீங்க. யாரும் உங்களை நம்பவும் மாட்டாங்க. முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க நீங்க. ஏய் நாராயணமூர்த்தி, எல்லாரும் உன்னை நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நீ இவங்களுக்கே துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்கல்ல. இது மாதிரி ரொம்ப நாளைக்கு எல்லாரையும் ஏமாத்த முடியாது. உண்மை ஒரு நாள் வெளிச்சத்துக்கு வந்தே தீருண்டா. போங்க முதல்ல. அப்ப இருக்கு உனக்கு. அம்மா பேசிட்டு. சே, இப்படித்தான் இவர் அநியாயத்தை பண்ணிட்டு எங்க மேல பழிய போடுறாங்க. பாவம் ஈஸ்வர காணோன்னு நான் ஒரு பக்கம் தேடிக்கிட்டு இருக்கேன் புகழு. கடைசியில அந்த சிவசங்கரி வீட்டுல தான் அடைச்சு வச்சிருந்ததா சொல்றாங்க. இப்பதான் ஈஸ்வர் ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்துட்டு வரோம் புகழு. ஈஸ்வரு பேச்சு மூச்சு இல்லாம மயக்க நிலைமையில கிடக்குறான். உங்களை பார்த்து நல விசாரிக்கலான்னு இங்க வந்தா இந்த ஆளு நான் தான் எல்லாத்தையும் பண்ணேன்னு வாய் கூசாம போய் சொல்றான். பாத்தியா இருங்க பெரியப்பா. என்ன அநியாயம் புகழு. அவன் தங்கச்சி என்ன தப்பு பண்ணாலும் அதுக்கு இந்த நாராயணமூர்த்தி மட்டும்தான் காரணமா? நான் மட்டும்தான் காரணமா சொல்லு? ஐயோ பெரியப்பா, அவங்க கிடக்குறாங்க, விடுங்க பெரியப்பா. ஏன் பெரியப்பா, உங்களை பத்தி எங்களுக்கு தெரியாதா? அந்த சிவசங்கரி நம்ம ஈஸ்வருக்கு இப்படி ஒரு கொடுமை பண்ணுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கலப்பா. அவளெல்லாம் சும்மாவே விடக்கூடாது புகழு. அவ பண்ண தப்புக்கு அவ தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும் பெரியப்பா. ஆனா அருவி தேவையில்லாம அவளால உள்ள இருக்கா. முதல்ல அருவியை ஜாமீன்ல வெளியே எடுக்கணும் பெரியப்பா. ஆமா புகழு, உடனே நம்ம போய் அருவியை ஜாமீன்ல எடுத்தாகணும். இல்லனா அருவி ஜெயில இருக்க இருக்க நம்ம குடும்பமானதாப்பா காத்துல பறக்கும். அருவி கிட்ட இனிமேலாவது நல்லவங்க யாரு, இந்த மாதிரி கெட்டவங்க யாருன்னு கொஞ்சம் சொல்லி புரிய வை புகழு. சரி புகழ், நீங்க தைரியமா இருங்க. அவனுக்காக நாங்க எல்லா கோயிலையும் போய் வேண்டிக்கிறோம். அவனுக்கு ஒன்னும் ஆகாது. எப்படியும் ஈஸ்வர் கண் முழிச்சிருவான். சரி பெரியம்மா. இந்த பார்ப்பா புகழு, கலை நாம தான் தைரியமா இருக்கணும்ப்பா. நீங்களும் கொஞ்சம் சூதானமா இருந்துக்கோங்க. சரிப்பா, நாங்க கிளம்புறோம். கலை வரப்பா. வரேன் புகழ். அம்மாடி சரி, மருமகளே. போயிட்டு வாங்க. நல்லவங்க மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு நம்மள ஏமாத்திட்டு இருக்காங்க. நாம தான் எச்சரிக்கையா இருக்கணும். யார் என் தம்பியை கஷ்டப்படுத்தி இருந்தாலும் அவங்க நல்லாவே இருக்க மாட்டாங்க, நல்லாவே இருக்க மாட்டாங்க. என்னங்க, நம்ம பிளான் படி சிவசங்கரியை தான் அரெஸ்ட் பண்ணுவாங்கன்னு நினைச்சோம். ஆனா அந்த வீர அருவியவே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவன் சாதாரண ஆளே இல்லைங்க. ஆண்டவனா பார்த்து அவனை அனுப்பி வச்சிருக்காரு. ஆமா சண்முகம், நம்ம நல்ல நேரம் தான் வீரா இங்க டிரான்ஸ்பர் ஆகி வந்திருக்கான். அது மட்டும் கிடையாது, அவன் சிவசங்கரிக்கு எதிராவே மாறிட்டான். அதான் இந்த மேட்டர்லயே ஹைலைட்.